Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான டோபி அப்படின்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கோயில் திருவிழாவை நமக்கு காட்டுறாங்க. பிரசிடென்ட் தான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஒருத்தர் உடம்புக்குள்ள சாமி வந்துருது. இவங்களும் குறி கேட்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாமி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு படைச்ச ஆடை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல காணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதனால பிரசிடென்ட்டோ போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஆளை வந்து செக் பண்றாரு. ஆடு அங்கதான் இருக்கு, ஆடு அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் கிட்டயும் சொல்லிடுறாரு. இல்ல சாமி, ஆடு உனக்காக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாமி இப்பயும் இல்லன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆடு வேற ஊர்ல தான் இருக்கு. அந்த ஆடு அங்கேயே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. திரும்பி அந்த ஆடு வந்தா சாமியா தான் வரும். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் டோபின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் இந்த பகுதிக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரை வெல்கம் பண்ணிட்டாங்க. இங்க ரொம்ப வயசான ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அவரும் நார்மலா பேச்சு கொடுக்குறாரு. இங்க எல்லாருமே கையை நீட்டுறவங்க தான். நீங்க எப்படி சார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் இந்த வேலைக்கே வந்திருக்கேன். நானும் ரொம்ப நேர்மையானவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஜெனின்ற ஒரு பொண்ணு இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என் அப்பாவை காணோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சு தாங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. இருந்தாலும் அவங்க போகாம இருக்காங்க. நான் புதுசா வந்த இன்ஸ்பெக்டர்மா, நான் சொல்றேன் நீ கிளம்பி போன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்பி போறத ஒரு டாக்டர் பாக்குறாரு. நில்ல ஜெனி அப்படின்ற மாதிரி அவங்கள ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெனி பெருசா ஒரு மூக்குத்திய போட்டிருப்பாங்க. என்ன சார் ஜெனின் பேரை வச்சுட்டு மூக்குத்திலாம் அந்த பொண்ணு போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது சாமி போடுற மூக்குத்தி, சாமியை தவிர யாருமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா போட்டிருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி, அந்த பொண்ணோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவன் பேரு டோபி, வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபைல காட்டுறாரு. இது எல்லாம் டோபி பண்ண குற்றம்னு சொல்றாரு. டோபிக்கு கார்டியன் மாதிரி ஒரு ஃபாதர் தான் இருந்திருப்பாரு. அந்த ஃபாதரை பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. டோபியை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல ஃபாதரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலயே குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களை பார்த்து பிரேயர் பண்றதுக்காக ஃபாதர் வந்திருக்காரு. இப்ப அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக பொருள் எல்லாம் தந்துடுறாரு. ஒரு பையன் மட்டும் வாங்குறதுக்கு வராம இருந்திருப்பான். ஏன் அந்த பையன் மட்டும் வரல அப்படின்னு கேக்குறாரு. அவன் ரொம்ப வயலண்டான டைப்பு, நானே குத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. ஏன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயிலரு கொஞ்சம் அந்த பையன் கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. கோவத்துல அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, காதை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். அதனால தான் ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஃபாதர் நான் அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த நபரும் கதவை திறந்துடுறாரு. இப்ப ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா அந்த பையனுக்கு பக்கத்துல வர்றாரு. அன்பா அந்த பையனை கட்டி பிடிக்கிறாரு. அந்த பையனுக்கும் அன்பு புரியுது. இந்த பையனும் பதிலுக்கு கட்டி பிடிக்கிறான். அவர் தந்ததை சாப்பிடுறான். மார்க்கெட்ல யாரையோ வெட்டின குற்றத்துக்காக தான் இந்த பையன் ஜெயிலுக்கு வந்திருப்பான். இப்ப ஃபாதரும் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த பையன் பேசவே மாட்டான். அப்பதான் பக்கத்துல இருக்க நபரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜெயிலரை இவன் கடிச்சான்ல, அதனால கோவப்பட்டு ஜெயிலர் தொண்டையை உடைச்சு விட்டுருவாரு. அப்பத்துல இருந்து தான் இவனுக்கு பேச்சே வரல அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கிறாரு. அவனுக்கு பேரும் இருக்காது. அதனால ஃபாதரும் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் உன்னோட பேரு டோபி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, என் கையில எழுதுங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறான். ஃபாதரும் எழுதிடுறாரு. இப்ப இங்க இருக்க எல்லா பசங்க கிட்டயும் என்னோட பேரு டோபி அப்படின்ற மாதிரி இவனும் காமிச்சிடுறான். ஃபாதர் உங்க பேரை இந்த கையில எழுதுங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றான். இப்ப ஃபாதரும் இவரோட பேரை அந்த கையில எழுதிடுறாரு. நடுவுல டோபியை பார்க்கறதுக்காக அந்த ஜெயிலுக்கு போக தான் செய்வேன். ஆனா டோபியோட கோவம் மட்டும் குறையல அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லிட்டாரு. டோபி மேற்கொண்டும் நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாருக்குமே 18 வயசு ஆயிடுச்சுன்னா விட்டுருவாங்கல்ல. ஆனா டோபி நிறைய குற்றம் பண்ணதுனால ஜெயிலே இவரை வச்சிருக்காங்க. ஜெயிலையும் நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நடுவுல ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட 2 பேரோட பேரையும் கையில எழுத சொல்லுவாரு. அவரை எழுதி விடுவாரு. ஃபாதரோட சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நபரோட முன்னோர் தந்த இடமா தான் இருக்கும். அந்த இடம் திரும்பி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. தரலனா கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபாதரை மிரட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கா கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி டோபியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் ஃபாதருக்கு ஆபத்து அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஒரு சத்தத்தை எழுப்புறாரு. அப்பதான் இந்த கேங் லீடரும் இந்த விஷயத்த பாக்குறான். அவன் கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் அனுப்பி விடுறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, வர எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த லீடரை போட்டும் பயங்கரமா அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் எழுப்பி விடுறாரு. டோபியோட லைஃப் மாறணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வேலை போட்டு தந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. இங்க வாட்ச்மேன் வேலை தான் போட்டு தந்திருப்பாரு. இப்ப காரை நிறுத்துறதுக்காக ஒரு நபர் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா காரை தட்டிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால அந்த காரோட ஓனர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் குச்சி வச்சு தட்டி தான் சொல்லுவியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு.
பதிலுக்கு கோவப்பட்ட டோபி இருக்கார்ல, சப்புன்னு கண்ணத்துல ஒரு அறை விட்டுறாரு. அடி வாங்கின நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபாதர் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் வேற ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் டோபி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இங்க ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவருக்கு அடி விழுது. இவரும் ஃபாதர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. டோபியும் ஒரு பாருக்கு வந்து வயிறு முட்டை சரக்கு வச்சிடுறாரு. காசு கொடு அப்படின்ற மாதிரி ஓனர் கேக்குறாரு. ஃபாதர் கிட்ட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபாதரோட பேரை காட்டுறான். இவரும் ஃபாதர் கிட்ட வந்து காசை வாங்கிக்கிறாரு. இதுக்கப்புறம் என் பேரை சொல்லி வந்தா சரக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவன் குடைச்சல தாங்க முடியாம தான் இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். இருந்தாலும் என்ன பாக்குறதுக்காக நடுவுல வருவான். வரும்போது மீன் எல்லாம் எடுத்துட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்க வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் தான் டோபியோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த ஃப்ரெண்டு கிட்ட இன்ஸ்பெக்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் பக்கத்துல டோபி இருக்கிறத பாக்குறாரு. ஒரு பீடி மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. டோபியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. டோபியால பேச முடியாதுன்னு டோபி வேலை இல்லாம இருக்காருன்றதும் இவருக்கு தெரிய வருது. சரி என் கூட வேலைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டோ சொல்லிட்டாரு. இப்பதான் ஃப்ரெண்டோட வேலையை பத்தி சொல்லிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒரு டாக்டருக்கு கீழே தான் இவர் வேலை பார்ப்பாரு. இப்ப டோபி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எப்படி மண்டோட உடைக்கணும், எப்படி பாடி எல்லாம் பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பல பேருக்கு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே கேட்டு முடிச்சோடனே இங்க இருந்து தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஆனா டோபி இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட சேர்ந்து வேலை எல்லாம் பாக்குறாரு. சரக்கு இல்லாம என்னால கூட அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவன் சர்வ சாதாரணமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல எல்லாருமே மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு கடவுள் தான் கும்பிடுவாங்க. நான் ஒரு நாள் நைட்டு தனியா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கடவுள் காட்சி அளிக்கிறத பார்த்தேன். செம்மையா பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு குழந்தை அழுவுற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒரு குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. இவரை எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்டு கதவையும் தட்டி அந்த இடத்துக்கு வர வச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் டோபி இருக்காரு பாத்தீங்களா, நண்டை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து நண்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் தண்ணிக்குள்ள இருந்து இவருக்கு ஒரு மூக்குத்தி கிடைக்குது. சரி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாரு. டோபி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, யாரோ கஷ்டத்தினால தான் குழந்தைய இப்படி விட்டு போயிருக்காங்க போல. நம்மள யாராவது ஒருத்தர் இந்த குழந்தையை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா யாருமே எடுத்துக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்பதான் டோபி இந்த இடத்துக்கு வராரு. வந்த டோபி இருக்காரு பாத்தீங்களா, அழுவுற குழந்தைக்கு பக்கத்துல வராரு. அந்த குழந்தையை இவர் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒரு குழந்தையை எப்படி பாத்துக்கணும்னு டோபிக்கு தெரியல. டோபி நண்டு குழம்பு தான் வச்சிருக்காரு. ஊட்டி விடலாம் அப்படின்னு வராரு. கரெக்டா ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தைக்கு யாராவது சாப்பாடு ஊட்டுவாங்களா, என்ன பண்ணுன்றதை நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லி தராங்க. இவரும் அவங்க மூலியமா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாரு. ஃபாதர் கிட்ட குழந்தைய கூட்டு வந்து காட்டுறாரு. நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபாதரும் ஜெனி அப்படின்ற மாதிரி பேரை வச்சிருப்பாரு. இப்ப ஜெனிக்கு ஓரளவுக்கு வயசு வந்துருது. இவங்களும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நல்லபடியா ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துறாங்க. இவர் டோபின்னு கையில இங்கிலீஷ்ல தானே எழுதியிருக்காரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கன்னட மொழியில இப்படிதான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுறா. பொண்ணு நல்லா எழுதுறாளே அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கு வந்து எல்லாருக்குமே சரக்கத்தான்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கே காசு தராம இருக்கீங்க, சரக்குலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு சொல்லிடுறாரு. டோபி கிட்ட அந்த மூக்குத்தி இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறாரு. அப்பதான் எங்க கிடைச்சது அப்படின்றத பத்தியும் சொல்றாரு. ஃப்ரெண்ட செக் பண்ணி பார்த்துட்டு இது கவரிங் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கல, யூஸ் பண்ண முடிஞ்சாலும் நான் தர மாட்டேன், பெரியவளாய் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. டோபியும் ஒரு ஐடியா இருக்கு, இங்கே சாராயத்தை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அது வெடிச்சிருது. இந்த சவுண்ட் கேட்டு போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்னதான்டா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. சார் தண்ணி நினைச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டோம், அதனால தான் வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் சாவித்ரி அப்படின்ற ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. இந்த சாவித்ரியை பொறுத்த வரைக்கும் விலை மதுவா தான் இருப்பாங்க. டோபியும் சாவித்ரியே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இவரும் அவங்களை நினைச்சு சிரிச்சிட்டுலாம் இருக்காரு. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க பொண்ணும் கவனிக்கிறா. என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சாவித்ரி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. சாவித்ரியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு எழுத தெரியும் பாத்தீங்களா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி எழுதிடுறா. சரி வா தரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. நான் வரல, நீ மட்டும் போ அப்படின்ற மாதிரி பொண்ணை மட்டும் அனுப்பி விட்டுறாரு. இந்த பொண்ணும் பக்கத்துல வந்து சாவித்ரி கிட்ட பேப்பரை தந்துடுறா. யார் தந்தது அப்படின்ற மாதிரி சாவித்ரியும் கேக்குறாங்க. இந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது டோபி காணாம போயிடுறாரு. இப்ப டோபியை பத்தி எல்லாம் புரிய வைக்கிறா. சரி வர சொல்லு பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப டோபியும் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸா வேணா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் கல்யாணம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, ஃப்ரெண்ட்ஸா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல கையை கொடுத்துறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டோபியும் இவங்களை பாக்குறதுக்காக வராரு. ஆனா சாவித்ரி இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து இவரும் அப்செட் ஆயிடுறாரு. இவர் இதனால தான் அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கும் புரிஞ்சிருது.
நான் தான் ஏற்கனவே என்னோட வேலையை பத்தி சொன்னேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. சாவித்ரியும் மத்தவங்க கூட சேர்ந்து பைக்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற டோபி ஃபீல் பண்றாரு. பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் பெருசா புரிய மாட்டேங்குது. எனக்கு கூட தான் நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ கோவப்பட்டு இருப்பியா? அவ வேற யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கும் போது நீ போகாத. அவ தனியா இருக்கும் போது மட்டும் போய் பேசு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பெரிய பொண்ணா வளர்ந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு ஜெனியும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு சார் இந்த இடத்துக்கு வராரு. கொக்கோ பிராக்டிஸ் இருக்கு, அதனால நீ மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன Dress இவ்வளவு டைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி டச் பண்ற மாதிரி வராரு. இவங்களும் இருங்க தாப்பால் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாப்பால் போடுறதுக்காக வராங்க. தாப்பால் போட்டவங்க செருப்பு வச்சு இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பயத்துல வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நான் படிக்க போறது இல்ல அப்படின்னு சாவித்ரி கிட்ட சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போகாம தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ அது ஸ்கூலுக்கு போன்னு சாவித்ரி சொல்றாங்க. உன்கிட்ட வரவங்களை விட ஸ்கூல்ல இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, என்னால ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது, நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆத்துல செல்லு மாதிரிலாம் கிடைக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க கலெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பெருசா இவங்களுக்கு காசெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. சாவித்ரி கிட்ட கஸ்டமரா ஒரு நபர் வருவாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜெனி கிட்டயும் தப்பாலாம் அப்ரோச் பண்றாரு. இந்த விஷயத்தை சாவித்ரி பாக்குறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாவித்ரியை பாக்குறதுக்காக டோபி நைட் வீட்டுக்கு வராரு. ஆனா இவங்க பயங்கரமா டோபி மேல கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராத, எல்லாத்தையும் நீ குடிச்சே காலி பண்ணிட்டனா உன் பொண்ணுக்கு நீ என்ன சேர்த்து வைப்ப, உன் பொண்ணுக்காக ஒரு வீடு கட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீடு கட்டினா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நீ முதல்ல வீடு கட்டு, கண்டிப்பா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டோபியும் பேங்க்குக்கு வந்து லோன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்ககிட்ட அது இருக்கா இது இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. இவரும் ஒவ்வொரு இடமா அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்க சாவித்திரியை காட்டுறாங்க. நான் நல்லதுக்காக தான் பண்ணேன், ஆனா அது இப்படி மாறும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல குருன்ற ஒரு டான் இருப்பாரு. காணவில்லை அப்படின்னு யாரோட போட்டோவையாவது ஒட்டிட்டாருன்னா அவங்க உண்மையிலேயே 7 நாள்ல காணாம போயிடுவாங்க. ஏன்னா இவரே அவங்களை காலி பண்ணிடுவாரு. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஆனந்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துருது. இப்ப ஆனந்த் போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆனந்த் ஒரு கறிக்கடை தான் நடத்திட்டு இருப்பாரு. கறியை வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் குருக்கு தெரிய வந்துருது. என்கிட்ட மட்டும் தான் கறி வாங்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு போயிருப்பாரு. இருந்தாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டோட நைட்டா வேற ஒரு இடத்துல இருந்து கறியெல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த குருவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கவனிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் குரு டென்ஷன் ஆயிருப்பாரு. எல்லா இடத்துலயும் காணவில்லை போஸ்டர் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் அவன் சாவடிச்சிருவான்னு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. பேசாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றாரு. இதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு தருக்கான் அப்படின்ற மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. யாருன்ற மாதிரி ஆனந்தும் கேக்குறாரு. அடுத்த ஷாட் இவங்க டோபி கிட்ட தான் பேசுறாங்க. எப்படியாவது நீ தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சமாளிக்கிறேன், எனக்கு நீங்க வீடு மட்டும் கட்டி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அவருக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனந்த் லோடியே வர வச்சிருக்க மாட்டாரு. ஆனா நிறைய லோடு இந்த இடத்துக்கு வந்துருது. நான் இந்த லோடெல்லாம் வர வைக்கல, கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர்கிட்ட சொல்றாரு. இப்ப கரெக்டா குருவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப குரு கிட்டயும் நான் வர வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ வர வைக்கலனா அப்ப யாரா வர வச்சா அப்படின்னு குரு கேக்குறாரு. இப்பதான் ஆடுகளுக்கு நடுவுல இருந்து டோபி எந்திரிக்கிறாரு. இப்ப குருவோட ஆட்கள் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவரும் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேரலா இவர் வீடு கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் சாவித்திரியை கல்யாணம் முடிச்சிடுறாரு. ஆனந்த் குருவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவர் கொலையும் பண்ணிடுறாரு. இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. பொண்ணும் கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, வீடு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் காமிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு சண்டை போட்டதுக்கு இவ்வளவு பெரிய வீடை கட்டி தந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரி, இது ஆனந்தோட வீடு, டோபியோட வீடு சின்னதா தான் இருக்கும், வாங்க அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு வந்துடுறாரு. டோபியோட வீடு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஜெனியை பார்த்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ஜெனி வீட்ல இல்லன்னு தெரிய வருது. இப்ப பக்கத்து வீட்டு லேடி தான் இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குரு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இவர் கேக்குறாரு. சார், ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்னு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆனந்த்னால பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆனந்த் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் இல்லீகலா சரக்கு வர வைக்கிறது ஒரு ஆபீசர் பிடிச்சிடுறாரு. ஆட்களை கைக்குள்ள போட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், சீக்கிரமே உங்களையும் கையும் களவுமா பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் கிளம்புறாரு. இவ்வளவு நாள் டோபி ஜெயில தான் இருந்திருப்பாரு. இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. சாவித்திரியை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டே தான் வராரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. சாவித்ரி வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற இவரும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி சரக்கஷ்டி இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்கு போய் படு அப்படின்ற மாதிரி அப்பாவை அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. சாவித்திரியை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்றாங்க. டோபி இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஜெனியை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப டோபிக்கு தெரியாம இவங்க கண் பார்வையாலேயே பேசிட்டுலாம் இருக்காங்க.
அப்பதான் இந்த இடத்துக்கு ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, வேலை விஷயமா வந்திருக்காரு. எதர்ச்சியா டோபியை பார்த்தவரு ஜெயில விட்டு வந்த என்ன வந்து பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாரு. ஆனா இவர்கிட்ட பேசுறது பொண்ணுக்கு பிடிக்கல. அமைதியா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்து சொல்றாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது யாரோ நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க ஒண்ணுமே புரியாம ஆபீசர் கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. கவர்மெண்ட் இடத்துல நீங்க வீடு கட்டி இருக்கீங்க, அதனால கவர்மெண்ட் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி தடுக்கிறதுன்னு கேட்கும்போது பிரசிடென்ட் வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இது ஆனந்தோட வேலையா தான் இருக்கும். இப்ப டோபியும் ஆனந்த பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப டோபிக்கு சாதாரண கிளாஸ்ல தான் காஃபி வச்சிருப்பாங்க. ஆனா டோபி ஆனந்துக்கு வச்சதை எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. ஆனந்தால எதுவுமே கேட்க முடியல. இப்ப ஆனந்தம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன், இப்ப எனக்காக நீ ஒரு வேலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வேலை அப்படின்னு டோபி கேக்குறாரு. இப்ப இவரும் டோபிக்காக ஒரு மிஷினை ரெடி பண்ணி தந்துடுறாரு. இந்த மிஷின்ல ஒருத்தனை போட்டு காலி பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்த புடிப்பன் ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு இடத்துல சரக்கு வந்திருக்கிறதா தகவல் கிடைக்குது. வேகமா செக் பண்றதுக்காக வராரு. ஆனா அந்த தகவல் லீக் பண்ணதே டோபியா தான் இருப்பாரு. இப்ப டோபி இருக்காரு பாத்தீங்களா, அங்க வச்சு இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப பீஸ் பீஸா பாடியை மாத்திடுறாரு. இவருக்கு தெரிஞ்சவர் மூலியமா டிஸ்போஸ் பண்றாரு. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஆனந்த் எதிர்த்து ஒரு பையன் போட்டி போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனந்த் இதெல்லாம் வேணாம்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் போட்டி போட போறேன்னு சொல்றாரு. இதனால ஆனந்த் என்ன பண்றாருன்னா, இவன் கதையை முடிக்கணும் டோபி கிட்ட சொல்லிடுவாரு. டோபி அந்த இடத்துக்கு வந்து இவரோட கதையை முடிச்சிடுறாரு. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றது உன்னோட அப்பாக்கு தெரிய வந்ததுன்னா உன்னோட அப்பா என்ன கொன்றுவாரா அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கேக்குறாரு. எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இல்ல, நிறைய ஆட்கள் காணாம போறாங்கல்ல, அதுக்கு காரணமே உன்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப நிறைய பேர் காணுன்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம அப்பா தான் காரணம் அப்படின்றது இவங்களுக்கும் தெரியுது. இப்ப அப்பா மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. நைட் அவர் வீட்டுக்கு வரும்போது கதவை திறக்காம வேணும்ட்டே வெளியே படுக்க வைக்கிறாங்க. இப்ப ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, கட்சியில இருக்க ஒரு நபர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஜெனி வந்துடுறாங்க. ஆனந்த் சொல்லி தானே அப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை சொல்லி ஆனந்த போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு வீட்டை கட்டி தந்துட்டு இன்னும் என்னோட அப்பாவை எவ்வளவுதான் வேலை வாங்குவ, உனக்கு யாருக்கூடியாவது பிரச்சனைனா நீ தைரியமா உங்களை சாவடிய, நீ ஆம்பளை தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தா இதுதான் என்னோட சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாமே சில்லற காசா தான் இருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சில்லற காசெல்லாம் எடுத்து கர்ச்சிஃப்ல கட்டுறாரு. இப்ப நைட் இவங்களும் டோபியும் தூங்கிட்டு இருக்கும் போது போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு கேஸுக்காக டோபி அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டு மூலியமா இவங்களும் ஆனந்த் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, பொண்ணை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க பார்த்து பேசலான்றதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வேணும்ட்டே வெயிட் பண்ண வைக்கிறாரு. இன்னைக்கு அண்ணனால பார்க்க முடியாதான், கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு நேரம் ஆனந்த் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ ஹெல்ப் கேட்டல, அதனாலதான் பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவங்க உண்டியில் வச்சிருக்காங்கல்ல, அதுல ₹1 கைன போடுறாரு. ஆனந்த் ஹெல்ப் பண்ணது மூலியமா இவங்க டோபியை வெளியேற்றுறாங்க. டோபி கொஞ்ச நாள் தான் வெளியே இருக்காரு. அதுக்குள்ள வேற ஒரு கேஸுக்காக டோபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஆனந்த் பிரச்சனையை சால்வ் பண்ணும் போதெல்லாம் ₹1 போடுறாரு. வீட்டுக்கு வந்த டோபி இருக்காரு பாத்தீங்களா, எதாவது காசு இருக்குமான்ற மாதிரி உண்டியில தேடிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க வந்து சத்தம் போடுறாங்க. அப்பதான் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதே இவருக்கு தெரிய வருது. பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்தும் இதுக்கு யார் காரணம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்கிற பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது தெரிஞ்சோட டோபியும் அருவாளை எடுத்துட்டு வெட்டுறதுக்காக வராரு. என்ன வெட்ட போறியா, அவனை வெட்டுறதா இருந்தா என்ன முன்னாடி வெட்டு அப்படின்ற மாதிரி இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. டோபியும் கையில இருக்க அருவாளை போட்டுறாரு. இங்க இருந்து இவரோட துணிமணியில எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப சாவித்திரி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பொண்ணு சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வழக்கத்தை விட அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஜெனிக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணை மறைஞ்சிருந்து பாக்குறாரு. ஆனா ஜெனி கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாரு. புதுசா வந்த ஆபீசரும் ஆனந்தோட சரக்கெல்லாம் பிடிச்சிடுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 50 தந்தீங்கன்னா நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் 50 தந்துடுறேன், ஆனா யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை குத்தான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்ஃபர்மேஷன் குத்தவனோட பேரை சொல்லிட்டு எனக்கு அடுத்த வாட்டி 50 கிடைக்காது இல்ல, நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசரை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனந்த் யோசிக்கிறாரு. நம்ம ஆட்கள் கிட்டயே பொய்யான தகவலை பரப்புங்க, எவன்றது சீக்கிரமா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதனால ஆனந்த் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லார்கிட்டயுமே பொய்யா தகவல் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொருத்தர்கிட்டயா பரவ ஆரம்பிக்குது. இப்ப இந்த ஆபீசருக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருது. ஒரு போட்ல செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அந்த இடத்துல உருளைக்கிழங்கு தான் இவருக்கு கிடைக்குது. என்ன ஆபீசர், இப்பெல்லாம் உருளைக்கிழங்க கூட பிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆனந்த் கிண்டல் பண்றாரு. இதனால ஆபீசரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு.
இந்த போட்டை பத்தி யாருக்கெல்லாம் தகவல் குத்தீங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் பிரசாந்த் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ஆனந்தோ டோபி கிட்ட பேசுறதுக்காக வராரு. உன்னோட இந்த நிலைமைக்கு அந்த பிரசாந்த் தான் காரணம். அந்த பிரசாந்த் என் வழியிலையும் குறிக்கிறான். அந்த பிரசாந்த் கதையை நீ தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பிளான் படி பிரசாந்த் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, இன்னைக்கு வேலை இல்லப்பா, நீ பாதி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. பிரசாந்த் இப்ப வீட்டுல தான் இருக்கான், கதையை முடிச்சிரு டோபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டோபியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப டோபியும் சைலண்டா இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இவரோட துண்டை வச்சு அவரோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த விஷயத்த பாத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல பிரசாந்த் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த ஆனந்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த ஆனந்த் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தான் பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஆனந்த் நைட்டு பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பா தான் வந்திருப்பாரு. அப்பதான் உன்னோட அப்பாவை வெளியே எடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு காசா தான் ₹1 போட்டிருப்பாரு. சோ ஒவ்வொரு வாட்டி ₹1 போடும் போது இவர் வந்திருக்காரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. இது மூலியமா தான் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. பிரசாந்த் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க, பிரசாந்த் ஊர் முன்னாடி என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டோபி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்ன பார்த்து ஆம்பளையா தானே கேட்டேன், நான் ஆம்பளை தான் அப்படின்ற மாதிரி ஆனந்தோ சொல்லிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற டோபி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆனந்த் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அருவாள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எங்க போக போற, அந்த ஆனந்த கொல்றதுக்காக போக போறியா, இப்ப நீ போனாலும் உன்னை புடிச்சு வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆனந்த் என்கிட்ட தான் தப்பா நடந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இவரும் கத்தியெல்லாம் கீழே போட்டு அழுதுட்டு இருக்காரு. ஜெனியும் அப்பாக்கு பக்கத்துல வந்து அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. ஜெனி கண் முழிச்சு பார்க்கும்போது அப்பா காணாம போயிடுறாரு. அப்பா எங்க போனாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. எல்லாருமே பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஜெனியும் கோவமாயிடுறாங்க. ஒரு மூக்குத்தியை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மூக்குத்தியை எடுத்து மாட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் அப்ப டோபிக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பக்கத்து வீட்டு லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்நேரத்துக்கு அந்த ஆனந்த் சாவடிச்சிருப்பான், அதனால தான் அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப மத்தவங்க கிட்டயும் அதே கேள்வியை கேட்டிருப்பாரு. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா டோபி செத்துருக்க மாட்டான், திரும்பி நிச்சயமா வருவான்னு சொல்றாங்க. பிரசாந்த் பயத்துல இங்க இருந்து ஓடினாரு பாத்தீங்களா, எங்க ஓடினாருன்னு கண்டுபிடிச்சு சமாதானம் பத்தி கூட்டு வரதுக்காக தான் போயிருப்பாரு. இப்ப டோபியும் பிரசாந்தும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஜெனி வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு லேடி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டு லேடியும் பின்னாடி பாரு டோபின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த ஆனந்தோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, டோபி அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. அதே மாதிரி இவரையும் பிரசாந்தையும் சரமரியா இந்த இடத்துல வெட்டிட்டு இருக்காங்க. இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த லேடி தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரசாந்த் இறந்து போயிடுவாரு. டோபியும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டாக்டரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. டாக்டரும் பக்கத்து வீட்டு லேடி கிட்ட என்ன சொல்றாருன்னா, டோபி சாகிறது தான் அவனுக்கு நல்லது, அவன் உயிரோட வந்து ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா அவனால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா டாக்டர் நில்லுன்னு ஜெனி பின்னாடியே வந்தாரு பாத்தீங்களா, ஜெனி நேரா ஆனந்த பாக்குறதுக்காக தான் வராங்க. ஆனந்த சடனா வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்க ஆனந்த ஆட்கள் தடுத்துருவாங்க. அதே மாதிரி ஜெனி அங்க கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. என்ன போன ஜெனி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் செக் பண்றதுக்காக வராரு. அப்பதான் அவங்களோட மூக்குத்தி விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அதை மட்டும் எடுத்துக்கிறாரு. இவர் செக் பண்ணிட்டு இருக்கிறத கரெக்டா ஆனந்த் வந்து பாத்துறாரு. நீங்க வெஜிடேரியன் தானே, என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு தான் டாக்டர் அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப எல்லா விஷயத்தையும் பக்கத்து வீட்டு லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருக்க டோபியும் கேட்டுருவாரு. இப்ப டோபி இருக்காரு பாத்தீங்களா, பாடியை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க அண்ணனும் இங்கதான் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாரு. இப்ப பொண்ணோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காதெல்லாம் குத்துற ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் ஃபேமிலியோட வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா டோபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு மூக்கு குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. உடனே அப்ப பூஜையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கையோட பூஜையை பண்ண வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மூக்கை இந்த இடத்துல குத்திக்கிறாரு. பூஜை நடக்கிற இடத்துல தான் ஆனந்தும் ஆட்களும் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடமே புகை மூட்டமா மாறுது. குதிரையில தான் டோபி இந்த இடத்துக்கு வராரு. அதாவது அந்த மூக்குத்தி அம்மன் கெட்டப்ல தான் வராரு. வந்தவரு இவங்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டரும் வேகமா ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள டோபி இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா ஆனந்தையும் காலி பண்றதுக்கு வராரு. வேணா நிறுத்து அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வந்து சொல்றாரு. அதே மீறியே இவர் ஆனந்த சாவடிச்சிருப்பாரு. அதனால இன்ஸ்பெக்டரை இவரை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப டோபி கீழே விழுந்து கிடக்குறாரு. அப்பதான் டோபியோட பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, தவண்டுகிட்டே பக்கத்துல வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஃபாதர் தான் பக்கத்துல வந்து அந்த குழந்தையை தூக்கிக்கிறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டரும் அவசரப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.